ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், அது ப்ராப்பரா இருக்கணும். அப்படிங்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பரா வாங்கும்போது அதுல பல விஷயங்கள் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக டெவலப் பண்ணணும். அதை மாதிரி டெவலப் பண்ணதான் இந்த ஒரு ப்ராஜெக்ட். இது பாத்தீங்க அப்படின்னா நேரா சாத்தூர்ல இருந்து கோவில்பட்டி போற பைபாஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு 60 அடி பிளாக் டாப் ரோடு நமக்குள்ள டேரக்டா போகுது. உள்ள போனோம்னா இது மொத்தம் 48 ஏக்கர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இதுல 4 ஏக்கர்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒரு பூங்கா இருக்கு. அது போக ஒரு பேட்மிண்டன் கோர்ட், பக்காவான ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு. கோயில் கட்டுறதுக்கு இடங்கள் விட்டுருக்காங்க. கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு காம்ப்ளெக்ஸுக்கு இடங்கள் விட்டுருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு ஓஎஸ்ஆர் ஏரியா விட்டுருக்கு. ஸோ எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே டெவலப் ஆகிட்டு வர ஒரு பக்காவான ஏரியா. அது போக இப்போ ஸ்டார்டிங்கில் 25 வீடுகள் வர்றதுக்கு ப்ராஜெக்டில் வீடுகள் நடந்துக்கு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பக்காவான ப்ராப்பர்ட்டி தான் இது. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல நம்ம அதிகமாக வாங்கணும். ஸோ இந்த இடம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா மொத்தம் 4 ஏக்கர் கிட்ட இதோட பார்க் ஏரியா அமைஞ்சிருக்கு. பார்க்னா சும்மா 2 செடிகள் நட்டி விட்டு சும்மா ஒப்பேத்துற மாதிரி பார்க் கிடையாது. உங்களுக்கு பக்காவான ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு ஒரு பார்க் தான் இது. உள்ள நுழைஞ்சோடனே தெரியும் உங்களுக்கு சூப்பரான ஒரு வன விலங்குகள் சேர்ந்து அனிமல் சேர்ந்து ஒரு ஆர்ச்சு, 2 அழகா 2 குரங்கு தொங்குற மாதிரி 2 மரத்துல வச்சு அதுல ஒரு பீம்ல உட்கார வச்சு மரக்கட்டையில உட்கார வச்சு அங்கே பாருங்க ஒட்டகச்சிவிங்கி, யானை, சிங்கம், முயல், புலி, கழுகு இது மாதிரி சின்ன பிள்ளைங்க விளாடுற மாதிரி சூப்பராக அமைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு குழந்தை பருவம் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஜாலியாக இருக்குது. இங்கே உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா 4 ஏக்கரில் பாத்வேவும் இருக்குது. சுற்றி நீங்கள் உள்ளே இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு சிமெண்ட் காங்கிரீட்டில் போட்டு பாத்வே சுற்றி அமைஞ்சிருக்கு. சுற்றியுமே உங்களுக்கு ஃபென்சிங் பண்ணியிருக்கு. சின்ன குழந்தை எங்கேயும் வெளியில் பார்க்லேருந்து வெளியில் போகக்கூடாதுங்க. சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்கு. இதை மாதிரி குழந்தைகள் விளையாடுறதுக்கு எல்லா விதமான அமைப்பும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கொரில்லா பொம்மை, யானை, சர்க்கு, இந்த மாதிரி சீசா எல்லா இடத்துலையும் சுற்றி விளையாட்டு பொருட்களாக தான் இருக்குது. அதே மாதிரி ரிலாக்ஸேஷனாக ஒரு கப்புள்ஸாக உட்காந்து நீங்கள் ஈவினிங் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஒரு ஈவினிங் காலையில் ஒரு ஜாகிங் போகிறீங்க, ஒரு சன்லைட் நம்ம உடம்புக்கு படணும், வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்க சன்லைட்டு டைரெக்டாக வேணும் அப்படின்னா இந்த பார்க்கு சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சிமெண்டியஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு காலம் மாதிரி போட்டு அதில் இந்த சிக்கன் மஸ் வச்சு காஸ்டிங் பண்ணி அப்படியே டெக்ஸ்சர் நமக்கு அப்படியே உட்டன் டெக்ஸ்சர் மாதிரி ரெடி பண்ணி சூப்பராக இது மாதிரி அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டரான ஒரு பிளேஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது ரொம்ப உங்களோட ஃபியூச்சருக்காகவும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் சரி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இடங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது. இங்கே 1.5 சென்ட்லேருந்து 5 சென்ட் வரைக்கும் இங்கே ஃப்ளாட்டுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ விலை ரொம்ப கம்மி. SM001 அப்படிங்கிற ஒரு கோட் நம்பர் சொன்னீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. இதில் பார்க் மட்டும் கிடையாது, நம்ம ஆக்டிவிட்டி பேஸ்டாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸ்டு. நம்ம ஒரு ஃபிசியோக்கு என்னென்ன இருக்குமோ அந்த ஃபிசியோ ட்ரைனிங்குமே எடுக்கிற மாதிரி பெரியவங்களுக்கு, ஒரு அடல்ட் ஏஜ்களவங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருக்குது.